ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் பாடி ஒயிட்டன் பண்ணக்கூடிய சூப்பரான ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த சோப்பு வந்து கேரட்டை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளான மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப்பு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து முகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாயை சுற்றி வந்து இந்த கருமையாக இருக்கும், நெத்திக்கு மேலே வந்து கருமையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நெக்கில் வந்து நிறையா பேருக்கு வந்து இந்த லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ டார்க்னஸ் வந்து அந்த இடத்துல அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்டராம் இங்கெல்லாம் வந்து முழங்கையில் கால்லாம் வந்து ரொம்பவே டார்க்னஸ் இருக்குது. அந்த டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வந்து நான் சோபேஸ் எடுத்துக்கிறேன். சோபேஸ் இல்லாதவங்க நீங்கள் கிளிசரின் சோப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம், பியர் சோப் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 சோப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. அலோவேரா சோப்பும் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். தென் ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பும் நான் போட்டிருக்கேன். ஸோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நான் 2 கேரட் எடுத்துக்கேன். 2 கேரட் வந்து அதிகம் தான். ஸோ 1 கேரட் போட்டோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நான் 2 கேரட் எடுத்துக்கிறேன். ஸோ தோல் சீவிக்கிறேன். தோல் சீவி இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கனால நேச்சுரலாகவே வந்து ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கனால இதை வந்து ராவாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சோப்பாக யூஸ் பண்ணும்போது நம்ம டெய்லி வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதை வந்து அப்படியே அரைக்காமல் இது கூட வந்து 2 டீஸ்பூன் ரா மில்க் ஆட் பண்ணி நான் அரைச்சிருக்கேன். ஸோ தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, ரா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நான் வீடியோவில் காமிக்கலை. ஸோ அரைச்சி இந்த மாதிரி திக்காக வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறமா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண இப்போ போகிறோம். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோபேஸை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா மெல்ட் ஆயிரும், அதாவது உருகிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கீழே இறக்கி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம கிளிசரின் சோப்பு எடுக்கிறோம் அப்படின்னா கிளிசரின் சோப்பு வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகும். வேறு சோப்பு அப்படின்னா மெல்ட் ஆக வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்காக நம்ம கிளிசரின் சோப்பு எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா ஆன்லைன் ஷாப்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் உங்களால் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா சோபேஸ்க்கு பதிலாக நீங்கள் கோட் மில்க் சோப் பேஸ் கூட வாங்கிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு நேச்சுரலாகவே அதில் இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் இதை மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கேரட் ஜூஸ் ஆட் பண்ணிக்க இப்போ போகிறோம். ஸோ கேரட் ஜூஸ் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டைரெக்டாக டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் யூஸ் பண்ணல, இறக்கி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆயிரம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரோஸ் வாட்டர்னு ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து ஒரு டீஸ்பூனுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஹோம்மேட் ரோஸ் வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நெக்ஸ்ட்டு வந்து நான் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். கிளிசரின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் சோப்பு தான், அதுக்கு ஏன் கிளிசரின் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிளிசரின் ஆட் பண்ணால் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து வெண்மையாக கொண்டு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து குங்குமப்பூ ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வீட்டிலேயே செஞ்சது தான், அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயில், அதாவது மரச்செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆலோவேரா ஜெல் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண முடியாது, ஸோ லேட் ஆகும். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இதே வந்து நீங்கள் அந்த சுடு தண்ணியில் டபுள் பாயிலிங் மெத்தடில் யூஸ் பண்ணும்போது அந்த பபிள்ஸ்லாம் வராது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த பவுலில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் வந்து கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சோப்பு வந்து வெளியில் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சோப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நீங்கள் சோப் மோல்டு இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்க பவுல்லே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் சில்வரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. மேலே பபிள்ஸ் மாதிரி இருக்கிறத ஸ்பூனில் வச்சு வெளியில் எடுத்துருங்க. நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த பபிள்ஸை வந்து ஸ்பூனில் வச்சு எடுத்துடலாம். இதை வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு சோப்பு வந்து செட் ஆயிடுச்சு. இதை வந்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு 2 நாளுக்கு அப்புறமா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே சைடில் இப்படி இதுக்குனீங்க அப்படின்னா அப்படியே வந்து சோப்பு வெளியில் வந்துடும்.
இல்லை நீங்கள் கையை வச்சு கீழே தட்டுனீங்க அப்படின்னா சோப்பு வந்து தானாக கீழே விழுந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து சோப்பு கிடச்சிருச்சு, வெளியில் வந்துருச்சு. சோப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வந்து சேம் அதே ஒரு நாள் வந்து நைட் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சோப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு சோப்பில் மட்டும் குங்குமப்பூ வந்து அடியில் அப்படியே இருந்தனால அந்த சோப்பில் வந்துருச்சு. ஒரு சோப்பில் வந்து வரல. நம்ம போட்டுக்கணும் அப்படின்னா போட்டுக்கலாம். நான் ஆலோவேரா ஜெல்லு கூட வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த சோப்பில் வந்து அப்படியே மெல்ட் ஆகும்போது அந்த ஆலோவேரா ஜெல்லு கூட மெல்ட் ஆகி தனியாக குங்குமப்பூ தெரியுது. ஸோ இது வந்து சீக்கிரம் கரையாது. நம்ம நார்மலான சோப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப நல்லா சேஃபாகவும் வச்சுக்கும். ஸோ நல்லா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி நல்லா வச்சுருக்கும் நம்ம ஸ்கின்னை. ஸோ இப்போ நம்ம கையில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை கையில் இருந்ததவே வந்து நம்ம கை மேலே பகுதியிலையும் உள்ளேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.